சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு மிதுன லக்னத்துக்கு கஜகேசரி யோகம் எப்படி பலன் தரும்னு பார்க்க போகிறோம். கஜகேசரி யோகத்துக்கு முதல் விதி, சந்திரனோ குருவோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கணும். அதே சமயத்தில் இந்த சந்திரனுக்கும் குருவுக்கும் அஷ்டமாதிபதிங்கிற தோஷம் வரக்கூடாது. அப்படி பார்த்தா மிதுன லக்னத்துக்கு சந்திரன் 2ஆம் அதிபதியாகவும் குரு 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. அதனால் அஷ்டமாதிபதி தோஷம் இவருக்கு கிடையாது. 6, 8, 12 சந்திரனோ குருவோ உட்காரக்கூடாது. பாவர்களின் சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கஜகேசரி யோகத்தோட முழு வலிமையை அந்த ஜாதகர் அடையலாம். அந்த வகையில் பார்க்க போனால் மிதுன லக்னக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் முழுமையான பலன்களை, யோகத்தின் வலிமையை கொடுக்கும். வகையில் மிதுன லக்னக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் உண்டாகி குருவோ சந்திரனோ தன் தசையை நடத்தினால் நிச்சயமாக சமூகத்தில் நல்ல ஒரு கௌரவமான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். முழு பலன் தரும் ஆற்றலையும் இந்த கஜகேசரி யோகத்துக்கு உண்டான குருவுக்கும் சந்திரனுக்கும் வந்துவிடும். யார் ஆட்சியோ உச்சமாக இருக்காங்களோ அவங்க தசையில் நிச்சயமாக பெரிய லெவலுக்கு வந்துடலாம். அடுத்த பதிவில் கடக லக்னத்துக்கு கஜகேசரி யோகம் எப்படி பலன் தரும்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.